ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. ஏசாயா 42 அதிகாரத்தை மையமாய் கொண்டது. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் விரும்பும் ஊழியன், அல்லாவிட்டால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியன். இன்றைக்கு எல்லாரும் ஊழியம் செய்கிறோம், ஆனால் தேவன் விரும்புகிற ஊழியனா இருக்கிறோமா? நம்முடைய பரந்த இந்தியாவிலே அலையலையாய் ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று பக்தர்கள் பாடினார்கள். இன்றைக்கு தேவ கிருபையினாலே அலையலையாய் இன்றைக்கு ஊழியர் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் துக்கமான காரியம் என்னவென்றால், தேவன் எதிர்பார்க்கிற ஊழியனாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செய்தோம் என்று அல்ல. வேதம் சொல்கிறது, 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லப்படும், இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். அப்படியானால் சொல்லப்படுகிற ஒரு ஊழியனாய், பேசப்படுகிற ஒரு ஊழியனாய், நிரூபிக்கப்படுகிற ஒரு ஊழியனாய் நீங்கள் நானும் மாற உதவி செய்வாராக. தேவன் விரும்புகிற ஒரு ஊழியன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை ஏசாயா 42ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்துல சில வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. முதலாவது 42ஆம் அதிகாரம் முதல் வசனம், அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு ஊழியன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஊழியர்களை குறித்து பல செய்திகளை பேசியிருக்கிறேன். திரும்ப அந்த வார்த்தை வந்தாலும் சற்று கவனமாய் கேளுங்கள். நான் தெரிந்து கொண்டவர். அப்படியானால் ஒரு ஊழியன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யோசித்து பாருங்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அப்படியானால் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்துல அறிவாளிகள், மேதைகள், படித்தவர்கள், பண்பாளர்கள், மிகப்பெரிய கல்விமான்கள் அவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அவரெல்லாம் விட்டு பேதைகளாகிய இந்த உலகத்துல பைத்தியங்களாயிருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் தெரிந்து கொண்டவர். அடுத்த ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் தேவனுடைய ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிறீங்களா? மனுஷனை பிரியப்படுத்துவது அல்ல முக்கியம், தேவனை பிரியப்படுத்துவது, தேவனுடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவராய் வாழ்வது. இன்றைக்கு அநேகர் மனிதர்களை பிரியப்படுத்துகிறோம். என்ன பண்ணாலும் பரவாயில்லை, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அவரை பிரியப்படுத்த. அழிந்து போகிற இம்மைக்காக, அழிந்து போகிற உலக பொருட்களுக்காக, you want to please man. இன்னைக்கு நிறைய திருச்சபைகளிலே மனம் திரும்பாதவர்கள் மூப்பராக இருக்கிறார்கள். சரியான வாழ்க்கை இல்லை, அவர்கள் மூப்பராக இருக்கிறார்கள். மனம் திரும்பாதவர்கள் சரியான வாழ்க்கை இல்லை, மேடையிலே பாடுகிறார்கள். அந்தரங்க வாழ்க்கை அசுத்தம், கேவலம், பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நான் கண்டது, நான் கேட்டது, நான் அதிகமாய் பார்த்தது அலங்கோலமான வாழ்க்கை. ஆனால் அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய பலிபீடத்தில இது எந்த அளவுக்கு ஏற்புடையது என்று எனக்கு புரியவில்லை. திருமறை சொல்லுகிறது, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கணவனுக்கு பிரியமா இருக்கலாம், மனைவிக்கு பிரியமா இருக்கலாம், உறவுகளுக்கு பிரியமா இருக்கலாம். தேவனுடைய ஆத்துமாவுக்கு நீங்கள் பிரியமா? உங்களுடைய அலங்காரம் தேவனுக்கு பிரியமா? உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா? உங்களுடைய உடை தேவனுக்கு பிரியமா? உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் தேவனுக்கு பிரியமா? உங்கள் பேச்சு தேவனுக்கு பிரியமா? உங்களுடைய மொபைல் போன் தேவனுக்கு பிரியமா? நீங்கள் செய்கிற தொழில் தேவனுக்கு பிரியமா? ஏதோ ஒன்று செய்வதல்ல, என் தொழில் அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும், என் பேச்சு அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும், என் நடையும் என் உடையும் என் சொல்லும் செயலும் அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். இதான் எதிர்பார்க்கிறார். நான் கொடுக்கிற முதல் தலைப்பு என்னவென்றால், ஃபாதர்ஸ் டிலைட், பிதாவுக்கு மகிழ்ச்சியான. நீங்க நிறைய பேர் பிள்ளைகள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியா இல்லை, விசுவாசிகள் ஊழியனுக்கு மகிழ்ச்சியா இல்லை, ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள் தன் தலைவருக்கு மகிழ்ச்சியா இல்லை. நான் ஒரு இயக்கத்தை நடத்துகிறேன். அநேகருக்கு வேதனையாய், முட்களாய், அதிக மன அழுத்தங்களை கொடுக்கிற ஊழியர்கள் ஏராளம். எனக்கு ஒரு 10 அடைப்பு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால. எந்த விதமான கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை, எந்த தீய பழக்கங்களும் இல்லை, சிறு வயது. ஆனால் எனக்கு 10 அடைப்பு. காரணம் மன அழுத்தங்கள். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ங்க மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, விசுவாசிகளால், ஊழியங்களால். தேவன் சொல்லுகிறார்,
என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். என் அன்பு விசுவாசியே, உன் போதகனுக்கு பிரியமாயிரு. பணத்தை கொடுத்து இல்லை, உன் ஜப வாழ்க்கை, உன்னுடைய அற்புதம், உன்னுடைய அட்டண்டன்ஸ் இந்த சர்ச், சபைக்கு நீ கொடுக்கிற முன்னுரிமை, உன் ஊழியனுக்கு பிரியமாயிரு. காணிக்க பிரியம் இல்லை, காணிக்க யார் வேணா தரலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஊழியன் யார் என்றால் தேவனுடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவன். அடுத்த வாசலுகிறது, அடுத்த வார்த்தை, அப்படிப்பட்டவன் மேல் என் ஆவியை அமர பண்ணினேன். அப்படிப்பட்டவனோட அபிஷேகம் இருக்கும். அப்படிப்பட்டவன் மேல் என் ஆவியா இருக்கும். இன்னைக்கு அலங்கோலமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, துரோகமான வாழ்க்கை, துணிகரமான வாழ்க்கை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப இந்த செய்தியை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு ஏக்கத்தின் இடத்தை இன்னொரு ஊழியருக்கு உழைக்கிறையும் பேசி ஆத்துமாக்களோடு அவர் விட்டுட்டு போயிட்டார். எங்க போனாருன்னு தெரியல. அதை வாங்கினவர் அது இன்னொரு இயக்கத்துக்கு சொந்தமானது. அவரும் அதை அந்த அளவுக்கு அவர் நயவசனம் செய்து அவரை இது என்னுடைய இடம் என்று சொல்லி ஒரு தொகையை அவர்கிட்ட வாங்கிட்டார். இப்பதான் அவருக்கு தெரியுது அவர் எங்க போனாருன்னு தெரியல. பாருங்க, ஒரு ஊழியம் எவ்வளவு மேலானது. ஊழியத்தை விட்டுட்டு, ஜனங்களை விட்டுட்டு, சபையை விட்டு, அதுவும் அது இன்னொருத்தருடைய இடம். அது என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இடத்துலதான் ஆவியார் இருப்பார். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தேவன் அவருடைய புறஜாதிகளுக்கு தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார். நீங்க எவ்வளவு கத்தி கதறோம், இரவெல்லாம் ஜபம், பகலெல்லாம் ஜபம், 12 மணி நேர ஜபம், 50 மணி நேர ஜபம். வருத்தமான ஒன்று, நடத்துகிறவர்களே நியாயமில்லாத வாழ்கிறவர்கள். மன்னிக்க வேண்டும், நடத்துகிறவரே நியாயம் இல்லாமல் வாழ்கிறார். அதோட பெரிய கொடுமை என்னவென்றால், அவர் அந்த கூடுகைக்கு தலைவராக இருக்கிறார். அவரிடத்துல நியாயம் இல்லை. சொந்த குடும்பத்தில் நியாயம் இல்லை, அவருக்கு சமுதாயத்துக்கு நியாயம் இல்லை. ஆனா சுற்றிக்கு மக்கள் சொல்றாங்க அநியாயக்காரர். அவர் அநியாயக்காரர் எப்படி நியாயத்தை பற்றி பேச முடியும்? யோசித்து பாருங்கள். Who is a servant of God? ஒரு ஊழியன் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இரண்டாவது, அவருடைய ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிறவன். மூன்றாவது, அப்படிப்பட்டவனுக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். அப்படிப்பட்டவனைத்தான் தேவன் பயன்படுத்துவார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுக்கு தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதைத்தான் பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய கிறிஸ்துவை பார்த்து மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அவர் சொன்னார். 17ஆம் வசனம், அன்றியும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். இத்தனை அருமையான வார்த்தை. என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். வானத்தில் உலகம் அறிய, ஊரார் அறிய, அரசியல்வாதிகள் அறிய, ஆன்மீகவாதிகள் அறிய, இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். ஒரு ஊழியன், ஒரு தேவனுக்கு பிரியமான ஊழியன் யார் என்றால் அவர் a perfect servant, ஒரு பூர்ணமான ஊழியன். யாரும் பூர்ணமானவங்க இல்லை. தேவனுக்கு பிரியமா இருங்க, நீங்க பூர்ணமாயிடுவீங்க. நியாயத்தோடு இருங்க. நியாயமான வாழ்க்கை, நியாயமான ஊழியங்களை கூட ரொம்ப இன்னைக்கு இந்த ஊழியர் கூடுகையில கூட பாருங்க, ஒரு ஒரு ஐக்கியத்துக்கு அடுத்து இன்னொரு ஐக்கியம், ஒரு ஊழியத்துக்கு அடுத்து இன்னொரு ஊழியம், ஒரு தலைமைத்துவத்தை கடுத்து இன்னொரு தலைமைத்துவம். வேண்டாம். நியாயத்தோடு இருங்க. ஸ்பிரிட்ஃபுல், வார்த்தையால் நிறைந்தவன், நற்சாட்சிகளால் நிறைந்தவன், ஆவியால் நிறைந்தவன். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம், அதே மத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்தார். ஸ்பிரிட்ஃபுல், வார்த்தையில் நிரப்பப்பட்டது. நீ நிறைய பேருக்கு வார்த்தை என்ற அந்த அர்த்தமே தெரியல. வார்த்தையால் நிரப்பப்படுங்கள், அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க, நல்ல பண்புகளால். முதல்ல சொன்னேன், delight to the Father. இரண்டாவது, be filled with the Spirit. அதாவது ஆவினா வெறும் அந்நிய பாஷை மட்டும் பேசுறதில்லை. அன்பு, சமாதானம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, நீடிய தயவு. இதுதாங்க ஸ்பிரிட் ஃபில்ட். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் நாட் a spiritual thermometer. அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல,
உங்களுடைய கேரக்டர் மேக்ஸ் அ மேன். நிறைய பேருக்கு கேரக்டரே இல்லை, ரொம்ப துக்கமான காரியம், கேரக்டரே இல்லை. இன்னைக்கு வேண்டாம். நல்ல பண்புகள், நல்ல ஊழியம். மூன்றாவது, ஒரு பூரணமான ஊழியன் யார்? 42:2 அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் என்னவென்றால், அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் கூக்குரல விட மாட்டார். கூக்குறியிட விட மாட்டார். நீ ஊழிய கூட்டத்தில் பட ஒரே சத்தம், சண்டை, பிரிவு, நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா. நான் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கவனிங்க. அவன் 2ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இப்படி இருக்கிறது. அவன் யார் என்றால் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவன். ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல அதாவது அன்ப்ரூசிவ் டீச்சர், நியாயத்தை வெளிப்படுத்துகிறவன். அதுல ஒரு வார்த்தை போட்டு பாருங்க, சத்தத்தை உயர்த்தாதவன். நீ ஊழியர் கூட்டத்தில் எவ்வளவு சத்தம் இல்லை. விசுவாசிகளை பாருங்களேன், ஒரு ஊழியனுடைய போய் சத்தம் போட்டு பேசுறது, மனைவி சத்தம் போட்டு பேசுறது, பிள்ளைகள் சத்தம் போட்டு பேசுறது. தட் இஸ் நாட் a spiritual life. ஒரு உண்மையான வாழ்க்கை. பி பொலைட், பி சைலண்ட். கவனிங்க, இதை போட்டிருக்குது, சத்தத்தை உயர்த்தவும் வீதிகளை கேட்க பண்ணவும் மாட்டார். இன்னைக்கு குடும்ப சண்டை எல்லாம் தெருவுக்கு வருது இல்லையா? குடும்ப பிரச்சனை தெருவுக்கு வருது. இன்னைக்கு ஒரு ஊழியர் கூடுகை, ஏதோ ஒரு அங்கே ஒரு அது ஒரு ஒரு பிசினஸ் மீட்டிங் இன்னைக்கு பார்க்குறோமே. இன்னைக்கு இந்த தேர்தலில், சர்ச் சபை தேர்தலில் அடிதடி சண்டை, போலீஸ் காவல் குவிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அது டிவிலாம் வருது. அது எழுதப்பட்டிருக்கிறது, சத்தத்தை உயர்த்தவும் வீதிகளை கேட்க பண்ணவும். இன்னைக்கு நம்முடைய சண்டையெல்லாம் இன்னைக்கு இணையதளத்தில் வெளியாகிறது, டிவியில ஒளிபரப்பப்படுகிறது. தட் இஸ் நாட் a ministry. திரும்ப சொல்லுகிறேன், அதோ சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானுடைய ஒரு ஊழியர் யார் என்றால் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவன். அப்படின்னா அவன் நியாயத்தை முதல்ல படிக்கணும். யூ மஸ்ட் லேர்ன், யூ மஸ்ட் பிராக்டிஸ். நான் பிராக்டிஸ் பண்ணாத ஒன்றை நான் வெளிப்படுத்த முடியாது. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அதாவது அன்அபியூசிவ் டீச்சர். ஜனங்கள் உங்களப்பா சொல்லணும், இவர் நல்ல ஊழியன், நல்ல ஊழியன். இன்னைக்கு அதாவது மேடையில், அதாவது நமக்கு முன்னாடி சொல்ற பின்னால கூட ஒரு விசுவாசியை பார்த்தேன். அவர் சொன்னார், என் போதகர் விளையாட்டுக்கு கூட போய் பேச மாட்டார். எத்தனை சரி சாட்சி. இன்னொரு கேட்டேன், எங்க பாஸ்டர் மேடையில தான் பாஸ்டர், கீழே இறங்கி வந்தா என்னை விட ஒரு மோசம், கீழே இறங்கி வந்தா என்னை விட ஒரு மோசம். அப்ப ஏன் போறேன்னு கேட்டேன். ஒரு வழி இல்லாம போறேன், ஒரு வழி இல்லாம போறேன், சபிக்கிறேன். ஸோ அந்த சாபத்துக்கு பயந்து சபைக்கு போறேன். வேண்டாம். என் லீடர், எ பாஸ்டர், எ சர்வன்ட் ஆஃப் காட், அவர் எப்படிப்பட்ட ஆளுங்க தருவான்? அன்அபியூசிவ் டீச்சர். மக்களால் குற்றம் சாட்டப்பட, இதுதான் திமுக அடிக்கடி வாசிக்கிறோம், குற்றம் சாட்டப்படாத. நீ குற்றம் சாட்டுவதற்கு ஏராளமான காரியம் இருக்குது. ஆனால் நீதியாய் நியாயத்தோடு, அதில் எழுதப்பட்டுள்ளது, நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவர். ஆங்கிலத்தில் எக்ஸலன்ட் டீச்சர். இன்னைக்கு சின்ன பிரசங்க நிறைய இருக்கிறாங்க, ஆனால் போதிக்கிற போதுகள் மிக குறைவு. நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆங்கிலத்தை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அன்அபியூசிவ் டீச்சர். ஜனங்களால் குற்றம் சாட்டப்படாதவர்கள். ஒரு சின்ன கேள்வி, மனைவியை குற்றம் சாட்டுறாங்க இத்தனை குடும்பங்கள்ல. என் கணவர் ஊழியம், ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை மோசம் சொல்லுகிற மனைவிமார்கள் உண்டு. என் தகப்பன் ஊழியம் செய்கிறார், என் தகப்பன் சரியில்லை சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு. யோசித்து பாருங்க. யூ மஸ்ட் பி எக்ஸலன்ட் டீச்சர். முதல்ல சொன்னேன், யூ மஸ்ட் பி a delightful man to God. இரண்டாவது, யூ மஸ்ட் பி a teacher, அதாவது நியாயத்தை வெளிப்படுத்துங்க. மூன்றாவது சொல்ல நம்புகிறேன், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இரட்சகரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை was excellent teacher, unabusing. 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதே வார்த்தை வரை சொல்லப்பட்டது. வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவரும் கேட்பதும் இல்லை, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும். ரெண்டு காரியம், there's a life, there's a love, there's a labor. திரும்ப சொல்லுகிறேன், அதுல ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரை,
லேபர். இரண்டாவது இன்னொரு வார்த்தை முறிக்காமலும் அணையாமலும் லவ். மூன்றுகாரம் சொல்கிறேன், there's a life, there's a labor, there's a love. அப்பதான் யூ கேன் பி எக்ஸலன்ட் டீச்சர். இல்லைன்னா டீச்சரா இருக்க தகுதி இல்லை. நான்காவது குறிப்பு 42 அதிகாரம் 4 வசனம், யூ மஸ்ட் பி a master. வேதம் சொல்கிறது தீவுகள் காத்திருக்கும். இது நிறைய இடத்துல சொல்லப்படுது. உங்களுக்காக ஜனங்கள் காத்திருக்கணும். யூ மஸ்ட் பி a considerable teacher. அந்த வசனம் படி கேளுங்க. அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். உங்களுடைய வசனத்திற்கு, உங்களுடைய செய்திக்கு, உங்க முக தரிசனத்திற்கு, உங்களுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் காத்திருக்கணும். நிறைய பேர் அன்பானவர்களே இன்றைக்கு மலிவாய் எண்ணப்படுகிறார்கள். என் அன்பு ஊழியர்களே, நீங்க இலவசம் ஆனால் மலிவல்ல. டோன்ட் பி சீப். சொல்ல வேண்டிய வார்த்தை, யூ மஸ்ட் பி த மாஸ்டர். முதல்ல சொன்ன, இரண்டாவது டீச்சர், இப்போ மாஸ்டர். தமிழ்ல வாசிக்கிறேன் 42:3, 42:4 தமிழ்ல வேதம் சொல்கிறது அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். பலவர்கள் படித்திருக்கிறார். உங்களுக்காக ஜனங்க காத்திருக்கணும், உங்களுடைய வார்த்தைக்காக. ஆபுக் சொல்லுகிறான், அவர் என்ன சொல்லுவார் என்று காத்திருப்பேன். தாவீது சொல்லுகிறான், நித்தம் அவர் வாசற்படியில். அப்படியான ஒரு ஊழியனுக்காக ஜனங்கள் காத்திருக்கணும். என் ஊழியர் என்ன சொல்ல போறார், என் ஊழியர் என்ன வார்த்தை பேச போறார். they must be expecting. இன்னைக்கு கொடுமை என்னவென்றால், வேதனை என்னவென்றால், ஒத்து வாக்கியம், தெளியன் துளிகள், பாலும் தேனும், அந்த அகராதி புஸ்தகம், கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார். அதை கேட்டு அவன் கண்ணீர் விட்டான். நல்லா கவனிக்கணும். யூ மஸ்ட் பி த மாஸ்டர் இன் த வேர்ல்ட். எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தினான். வேதம் சொல்லுது, தேறினவனாகிய எஸ்ரா. கேரக்டர்ல தேருங்க, வசனத்துல தேருங்க. பல ஊழிய கூடுகையை பேசுகிறேன். நேற்று கூட பரமக்குடியில ஒரு ஊழிய கூட்டத்தில் பேசினேன். அதுக்கு முந்தி லால்குடியில ஒரு கூடுகையில பேசினேன். நிறைய பாஸ்டருங்க they don't listen. அது கேட்கறதே இல்லை, பைபிள் பிரிச்சு பார்க்கறது கூட இல்லை. If you want to be a master, you must be a learner. நீங்க நல்ல தலைவனா இருக்க வேண்டுமானால் நீங்க நல்ல லேர்னரா இருங்க. If you want to be a good leader, be a learner. கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆவி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அந்த வசனம், தீவுகள் காத்திருக்குமா. எத்தனை பெரிய வார்த்தை. உங்களுக்காக ஜனங்கள் காத்திருக்கணும். அவன்தான் ஒரு பூர்ணமான ஊழியன். இன்னைக்கு நான் தேசத்துல பார்க்கிறோமே, ஒரு ஃபாதர் பெர்க்மேன்ஸ், ஒரு சகோதர் மோகன் சிங், அவர்கள்லாம் ஜனங்கள் ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களா நீங்கள் நானுமா? நீங்க சொல்லலாம், அவங்க வேற நான் வேற. இல்லை, அவங்க வேற இல்லைங்க. நானும் சொன்னது போல, they are delighted to the Father. பிதாவுக்கு பிரியமானவர்கள். இரண்டாவது, ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். மூன்றாவது, அன்பானவர்களை குற்றம் சாட்டப்படாதவர்கள். தமிழை போட்டுறது, கூக்குகளிடுவதில்லை, அதாவது வாக்குவாதம் பண்ணுவதில்லை. அவருடைய வாழ்க்கை நியாயமா இருக்கும். அதில் வசனம் போட்டுறது, அவர்கள் பதறுவதில்லை. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா ரொம்ப டென்ஷன். பேச்சுள்ள பாருங்க, இந்த ஊழிய கூடுகையில பயங்கர சண்டை. திருச்சபையில ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த தேர்தல்ல, பிஷப் தேர்தலா இருக்கட்டும், ஏதோ ஒரு தேர்தல், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், பதவி சண்டை. சாதாரண செக்ரட்டரி போஸ்டுக்கு சண்டை. இது தேவையில்லை. இது எதை காட்டுகிறது? யூ ஆர் இம்பர்ஃபெக்ட். பூர்ணம் இல்லாத ஒரு ஊழியன், அரைகுறையான ஊழியன் வேண்டாம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதாவது முதன்மையா இருங்க, ஆனா முதன்மையா இருக்க விரும்பாதீங்க. எனக்குதான் முதலிடம் அப்படி இல்லை. எனக்கு முதல் மரியாதை இல்லை, அவருக்கு தான் முதல் மரியாதை. அதுக்கு பிறகுதான் நான் இன்னைக்கு அவருடைய இடத்தை நாம் ஆக்கிரமித்து கொண்டோம். நம்முடைய அந்த சிங்காசனம், நம்முடைய உடை எல்லாமே இல்லை, வேண்டாம். அவருடைய அவருக்கு தாங்க, உங்களுடைய இருக்கட்டும். ஒரு ஊழியனுடைய கடைசி வார்த்தை, ஒரு தகுதி என்னவென்றால், he must be a conqueror. எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன். 5ஆம் வசனத்துல, வானங்களை சிருஷ்டிக்கிறவர், விரிக்கிறவர், உற்பத்தி ஆகிறவர்களையும் பரப்பினவர், ஜனத்துக்கு சுவாசத்தை கொடுக்கிறவர், நடமாடுகளுக்கு ஆவி கொடுக்கிறவர். அதுல ஒரு வார்த்தை போட்டுருது 4ஆம் வசனத்துல கூட, இஸ் அ காங்கரர். எதில் காங்க தெரியுமா? பூமியை
நிலைப்படுத்த மட்டும், இந்த பூமியை நிலைப்படுத்த மட்டும், இலக்கரிப்பதில்லை, பதறுவதில்லை. அன்பு ஊழியர்களே, be a conqueror, be a victor, not to be a victim. பதற வேண்டாம். பாட்டெல்லாம் பாடுறோம், பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். அவர் பதறவே இல்லை. இரட்சகர் இயேசு கிறிஸ்து, ஆரம்பத்தில் சொன்னேன், மத்தேயு அந்த 12:20 கூட அந்த வார்த்தை வருகிறது, அவர் மனம் பதறவில்லை. மத்தேயு 12:20 அதில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:20 ஜெயம் கிடைக்கும் பண்ணு வரை, ஜெயம் கிடைக்கிற வரை அவர் எப்படி இருப்பாராம்? ஜெயம் கிடைக்கிற வரை. அப்படி ஜெயம் பெறுகிறவர், இஸ் a conqueror. அதான் போட்டுருவோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. be a conqueror, be a victor, not to be a victim. அது வார்த்தை போட்டிருக்குது, அவர் ஜெயம் கிடைக்கிற வரைக்கும். ஆரம்பத்தில் சொன்னேன், he labored, he loves, yes a life. ஒரு ஊழியனுக்கு தான் முக்கியம், லைஃப் இருக்கணும், சரியான வாழ்க்கை. இரண்டாவது, he must be good labor. மூன்றாவது, லவ், பணத்தின் மேல் அல்ல, தேவன் மேல், ஆத்துமாக்கள் மேல், தரிசனத்தின் மேல் கரிசனை உள்ளவர்களாய். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், சிந்தையில, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஊழியம்தான். அடிக்கடி சொல்லுவேன், இட்ஸ் a nice job but nasty job. நல்ல வேலை ஆனால் மோசமான வேலை. be a conqueror. விசுவாசி நாம் எதிர்பார்க்கிற மாதிரி விசுவாசிங்க இல்லை. முரட்டு காளைகள், மிருதுவான காளைகள், முரட்டு ஆடு, மிருதுவான ஆடு எல்லாமே இருக்கும். முட்டும் கொஞ்சம் கவனக்குறைவாக தான் நம்மளே உருவிடும். பட் ஸ்டில் be a conqueror. யாருக்குமே ஜாடிக்கு ஏற்ற மூடி அமையல. இவன் ஊழியர்களுக்கு கூட எனக்கு தெரியும், நிறைய ஊழியர்கள், அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள், ஆனால் மனைவி சரியா அமையல. அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர் மனைவிகள், ஆனால் ஊழியர் அர்ப்பணமா இல்லை. ஊழியர் சேர்ந்த தாகத்தோடு அந்த சகோதரி வராங்க, படிப்பை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு. ஆனால் அந்த ஊழியர் அதற்கேற்ற மாதிரி இல்லை. அநேக குடும்பங்கள்ல ஊழியக்கார மனைவிகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அது தவறு சொல்றது, பட் இட்ஸ் a reality. எனக்கு காரணம் தெரியுமா? be a conqueror. நிறைய பேர் சொல்றாங்க, நான் சந்தர்ப்பத்தால் அப்படி ஆயிட்டேன், சூழ்நிலை அப்படி ஆயிட்டேன், வறுமை வந்துச்சு, கண் வந்துடுது, எனக்கு ஒரு அந்த 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 நெருக்கடியில என்ன பண்றேன்னே தெரியல, எனவே அப்படி பண்ணிட்டேன். தப்பான காரியம். போலி பத்திரங்கள், போலி கையெழுத்து, இன்னொரு இடத்தை அபகரிப்பது, இதெல்லாம் நினைக்கிறீங்க யாரையும் பழி வாங்குறீங்கன்னு, நீ உங்களே பழி வாங்கிறீங்க. வேற லூசர். பேர் சொல்லுகிறது, ஒரு ஊழியன் யார்? he must be a conqueror. ஆதியாமத்து புஸ்தகம் 49:10. ஆதியாமத்து புஸ்தகம் 49:10 யோசேப்பை குறித்து, யூதாவை குறித்து. அதாவது அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? இங்க சொல்லப்பட்ட வார்த்தை be a conqueror. யூதா அவன் இறை கவி கொண்டு ஏறி போனான். அவன் எழுப்புகிறவன். அவனுடைய சரியான கருத்து என்னவென்றால் infallible conqueror, அதாவது அசைக்கப்பட முடியாத, எந்த சூழ்நிலையில மாறாத அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை எழுப்புகிறவன் யார்? ஒரு கேள்விக்குறி. எது உங்களை அசைக்கிறது? பாட்டெல்லாம் பாடுறோம், எதுவும் என்னை அசைப்பதில்லை, ஆனா சின்ன சின்ன காரியங்களும் அசைக்கிறது. வேண்டாம். ஒரு ஊழியன் he must be a conqueror. சிந்தையில, மாம்சத்துல, பண விஷயங்கள்ல he must be a conqueror. இரண்டாவது, இதை நான் அதாவது ரிவர்ஸ்ல போறேன். அடுத்த ஒரு வார்த்தை he must be a master. வேதத்துல தெரிந்தவனாய், கேரக்டர்ல தெரிந்தவனாய், கூக்குரல் இல்லாம, சத்தம் இடாம he must be a master. he must be a teacher. வேதத்தை நன்றாய் படித்தவனாய். வசன ஆதாரம் 42:1. வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். அப்படின்னா he must be the learner, then only we can be a leader. ஆரம்பத்தில் சொன்னேன், பிதாவுக்கு பிரியமா, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, ஊழியம் எப்படி? ஸ்தாபனத்துக்கு பிரியமா இருக்கலாம். முதல்ல உங்க போதகருக்கு பிரியமா இருங்க, உங்க ஸ்தாபனத்துக்கு பிரியமா இருங்க, உங்க பெற்றோருக்கு பிரியமா இருங்க, உங்க கணவனுக்கு பிரியமா இருங்க. நல்லது. எல்லாவற்றை விட
படைத்தவருக்கு பிரியமாயிருங்கள். ஒரு வீணான வாழ்க்கை வேண்டாம். உங்களையே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அனலைஸ் யுவர்செல்ஃப். அவருடைய வேதத்துக்கு முன்பாக உங்களை அலசி பாருங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன்? என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதுதானா? ஏற்புடையதானா? உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேனா? அப்படி சொன்ன ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை வாழும்போது நீங்கள் என்னாலும் பேசப்படுவீர்கள். பரலோகம் பேசும். உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்க பேசப்படுவீங்க. தேவன் உதவி செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அழைத்தீர் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே. கோடிக்கணக்கான மக்கள் வாழும் போது எங்களை தெரிந்து கொண்டீர். பெயர் சொல்லி அழைத்தீர். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதை கேட்டது போல டிலைட் டு த ஃபாதர், பிதாவின் உங்கள் ஆத்துமாவுக்கு பிரியமானவர்களாய் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்கிறவர்களோ நோக்கம் செய்கிறவர்களா எங்களை மாற்றும். இரண்டாவது, let it be a master the word. வசனத்துக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்தும். be a good teacher. போதிக்கிற மனிதர்களாய் மாற்றும். be a master. அதனுடைய வாழ்கிற மக்களாய் எங்களை மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரே உலகத்தோடு போகாதபடி be a conqueror. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ஆண்டவர் எங்கள் ஆண்டவருக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். help us to be a conqueror. கோணலும் மாறுபாடுமான உலகம், அதை குற்றமற்ற மக்களாய் வாழ கிருபை தாரும். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் சித்தம் நிறைவேறணுமே. be a conqueror. help us to be a conqueror. ஜெயம் கொடுக்க, ஜெயம் எடுக்க, அநேகர் ஜெயமான வாழ்க்கைக்கு நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசமா இருக்குமே ஆனால் அடுத்து அனுப்புங்க. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். முடிந்தால் தாங்குங்கள். அதை விட பெரிய ஊழியம் ரிமெம்பரேஷன் ஆஃப் பிரேயர்ஸ். எங்கள் ஜெபங்களிலே நினைவு கூறுங்கள். இது கேட்டது போல டிலைட் டு த ஃபாதர், தேவனுக்கு பிரியமான ஊழியனாய், ஆவியால் அனுப்பப்பட்டவர்களாய், வசனத்தில் தேறினவர்களாய், அன்பானவர்களே, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாய், கடைசியாக வெற்றி பெற்றவர்களாய் வாழ உங்கள் ஜெபங்கள் நாடுகிறோம். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.